ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது விளாகுங்கிறத விட ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிகள் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து கொஞ்சம் அலுப்பு பார்க்காம இந்த ரெசிபியெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது கடையில் வாங்கக்கூடிய ஐடியாவே நம்மளுக்கு வராது. வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ராகியை ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து ஒரு ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அலசிட்டு இது இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முளை கட்டி வைக்க போகிறேன். இது வந்து அப்படியே துணியை டைட்டாக மூடாமல் லைட்டாக சுற்றி அப்படியே வச்சிடுறேன். ஒரு 2 டேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சூப்பராக முளை விட்டு வந்திருக்கும். இந்த முளை விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் நீங்கள் தெளித்து விட்டால் போதும். அது மாதிரி இந்த மாதிரி ஓட்டை தட்டு மாதிரி ஏதாவது கூட இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு முளை விட்டு வந்துடும். அடியிலலாம் எவ்வளவு முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ராகி மால்ட்டு தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து குடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இப்போ ரெடிமேடாக எல்லாமே விற்கிது. நம்ம வந்து வீட்டிலே ட்ரை பண்ணால் சும்மா இருக்கிற டயத்தில் கொஞ்சம் அலுப்பு பார்க்காம இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க பூஸ்ட் ஹார்லிக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது முளை விட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் க்ளீன் பண்ணி நல்லா அலசி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சு வந்துடும். அந்த முளைச்சி வந்ததெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நுணுங்குற அளவுக்கு நல்லா காஞ்சு வந்துடும். இப்போ இது ஒரு பேனில் வந்து போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வந்து வறுத்துக்கலாம். அது வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். கறிகிறக்கூடாது, டேஸ்ட் வந்து மாறிடும் உங்களுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதில் நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். எல்லா நட்ஸும் கலந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பவுட்ரு, சுக்காக இருந்தால் கூட நீங்கள் நச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் வால்நட், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, அதாவது வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் வந்து இந்த நட்ஸுன்னு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் மைல்டாக தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மைல்டாக சேர்த்துக்கிறேன். வேணும்னா பாலில் கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பல்ஸ் மோடில் விட்டு நீங்கள் அரைச்சி எடுங்க. ஒரே தான் நீங்கள் வந்து ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி கூட ஆகும் சில சமயங்களில். அதனால் பல்ஸ் மோடில் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை சளிச்சிட்டு ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எப்போ தேவைப்படுதோ அந்த டயத்தில் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் சூடான பாலை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, அதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஷேர் பண்ணேன். இது வந்து பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுமே அதை குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிஸ்கட் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரையும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே எல்லா கப்லையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப்பு வந்து ராகி மாவு, 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு, ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணியோ பாலோ எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் 2-3 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல, எனக்கு கரெக்டான அளவில் இருந்தது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்காங்க அந்த ட்ரேயில். நான் வந்து இன்றைக்கி அவன்லாம் வந்து கிடையாது, குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். அது எப்படி சூப்பராக வருது அப்படிங்கிறதையும் நான் இதில் காமிச்சிருப்பேன். ஒரு சின்ன சைஸ் பால், நம்மளுக்கு எந்த அளவு பிஸ்கட் தேவையோ அந்த அளவுக்கு சைஸ் பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிசைனுக்காக கத்தியை வச்சு லைன் வந்து போட்டுருக்கிறேன். ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து தின்னாக வந்து தட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா பிஸ்கட் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு எல்லா பிஸ்கட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ எந்த டிசைன் வேணுமோ எப்படி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் தான் வந்து இப்போ ரெடி பண்ணுறேன். இதையும் வந்து நல்லா செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று நல்லா கேப் விட்டுக்கோங்க, கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போ குக்கரை ஒரு 5 நிமிஷமாக நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ட்ரே வந்து போட்டிருக்கேன். இதில் இதை வச்சுட்டு கேஸ்கட் இல்லாமல் மூடி போட்டு கரெக்டாக
கரெக்டாக 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், சாப்பிட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த சவுண்டுக்காகவே நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராகவே பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு கேட்குறப்ப நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியான பிஸ்கட் கொடுத்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து அவன் தான் வேணும் அப்படிங்கிறதுனா எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம குக்கரை வச்சு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இது மாதிரி வாரத்துக்கு ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒவ்வொரு மாதிரி பிஸ்கட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் பிஸ்கட் செஞ்சு முடிச்சுட்டு அதை ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தனால ஒரு 2 நாளில் நாங்கள் காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பொரி தான். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த பொரி ஆயுத பூஜைப்பா வாங்குவோம். அது அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டு வச்சுருப்போம். இதில் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து காரப்பொரி, அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து அந்த இடித்த பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டை இடிச்சும் சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு அளவுக்கு நிலக்கடலை இருக்கு இல்லையா வறுத்தது, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மிளகாயே நல்ல காரமாக தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொரியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்லாம். இதில் வந்து பொரி உருண்டை செய்யலாம், மசால் பொரி வந்து செய்யலாம், எல்லாமே ரெடி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் இதுதான் அடிக்கடி வந்து செஞ்சு வச்சுக்குவேன். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ராகி மாவை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து ஸ்நாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 கப்பு அளவுக்கு ஒரு மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து லைட்டாக வெதுன்னு உள்ள தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன டிஷ் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி சிமிலி உருண்டை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு பெரிய உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இருந்தாலே போதும். இதை தட்டிட்டு 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப கருகிடக்கூடாது, மீடியமாக ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ராகி சிமிலி உருண்டை ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ராகி மாவை வச்சு நம்ம நிறைய டிஷ் வந்து செய்யலாம். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி தட்டினதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் அந்த அடையை முதல்ல பல்ஸ் மோடில் விட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து தனியாக வேர்க்கடலையே பவுடர் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிறேன். நான் அன்றைக்கி இடித்து வச்சதுனால இப்போ வெல்லம் சேர்க்குறது எனக்கு ஈஸியாக இருந்தது. இது எல்லாத்தையுமே சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப அப்படியே போட்டு இது மாதிரி அரைக்கக்கூடாது. அது நீங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டுனீங்கன்னா நிறைய வந்து வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துகிட்டு இந்த நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து ராகி சிமிலி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் ராகியில் அவ்வளவு வந்து சத்து வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது புரோட்டீன் நிறைந்த நம்ம நிலக்கடலை வச்சு நிலக்கடலை லட்டு தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வறுத்த நிலக்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து வறுக்காத நிலக்கடலையை வாங்கி வீட்லேயே வறுத்து எடுத்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வறுத்த வேர்க்கடலை வாங்கும்போது ரேட் வந்து கூட இருக்கும். அதே நம்ம பச்சையாக வாங்கி நம்மளே வறுத்தோம்னா ரேட்டு வந்து மீடியமாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி தான் வாங்கி வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப்பு அளவுக்கு நீங்கள் கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 1/2 கப்பு அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து ஆல்ரெடி நுணுக்கண வெல்லங்கிறதுனால நான் அதோடையே இந்த அரைச்ச இதையும் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு 2 மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் வந்து அதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கிறேன். கையிலே மிக்ஸ் பண்ணலாம், இருந்தாலும் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மற்ற எதுவுமே தேவையில்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். நம்மளுடைய நிலக்கடலை லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும்.
அதோடு இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ரோட்டீனும் நிறைஞ்சதுனால நம்மளுக்கு ரொம்ப வந்து நல்லது. கடையில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் அலுப்பு பார்க்காம இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் இதில் காமிச்ச ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.